புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களான கிரிக்கெட் வீரர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கும் தாமோதரன் என்பவர் நடத்துகின்ற இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி நிர்வாகத்தை கண்டித்து இன்று நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்கியிருக்கிறோம். தொடர்ந்து அவர் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் மற்ற மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து வீரர்களை அவர்களுக்கு போலியாக சான்றிதழ்களை தயார் செய்து திட்டமிட்டு புறக்கணித்து பணத்திற்காக இங்கு இருக்கும் வீரர்களை பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே அதனை கண்டித்தும் புதுச்சேரி அரசாங்கம் இதற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் புதுச்சேரி வீரர்களின் வாய்ப்பை தட்டி பறிக்கின்ற செயலை கண்டிக்காமலும் இருக்கின்ற இந்த புதுச்சேரி அரசாங்கத்தை கண்டித்தும் தாமோதரன் என்பவர் ஏரியை ஆக்கிரமித்துதான் அங்கு மைதானம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனையும் அந்த அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். மேலும் ஊழல் செய்திருக்கிறார், அதையும் அரசு விசாரிக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கேன். அங்கே கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் ஆடி இருக்கிறேன். அங்கே நடந்த முன்னாடி T20 லீக்ஸ் எல்லாமே ஆடி இருக்கிறோம். அதை தாண்டி ரஞ்சி டிராஃபி கேம்ப்ல இருந்திருக்கிறேன், சையத் முஸ்தக் அலி கேம்ப்ல இருந்திருக்கிறேன், விஜயாசாரி கேம்ப்ல இருந்திருக்கிறேன். அங்கே எல்லாமே எங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதை தாண்டி இப்போ நாங்கள் இங்கே கிரிக்கெட்டர்ஸராக ஒன்றிணைந்து நிற்கிறது எதுக்காகனா எங்களுக்காக கூட விட்டுருங்க. இனிமேட்டு நாங்கள் ஒன்றும் விளையாடி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன் இப்போ நாங்கள் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக நான் ஹவ் டன் மை ஃபிசிக்கல் எஜுகேஷன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு டீச்சராக நான் ஒரு பையனை போயிட்டு ட்ரெயின் பண்ணுறேன்னா எதுக்கு, என்ன யூஸ்? இப்போ கிரிக்கெட்டில் நான் ஒரு பையனை வந்து பயிற்சி கொடுக்குறேன், அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாண்டிச்சேரியில 30 அகாடமிஸ் நாங்க ரன் பண்றோம் பெருமையா சொல்ற சிஏபி ஒரு அகாடமில இருந்து எத்தனை பேரை பாண்டிச்சேரி பையனை நீங்க விளையாட வச்சுக்கிறீங்கன்ற கேள்வியை நீங்க தாமோதரன் சார் கிட்ட கேளுங்க. ஏன்னா நீங்க முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அந்த பிரஸ் மீட்ல எவ்வளவு ஆணவமா ஒரு பதில சொல்றாரு. ஜெயராம் ஹோட்டல்ல கூட ஒரு இந்திக்காரன் வந்து வர்ற வேலை செய்யற நிலைமை வந்துருது. அவன் வீட்டு பையெல்லாம் எங்க போய் விளையாடுவான்னு ஒரு ஆதங்கப்படுற தாமோதரன் அவர்களுக்கு ஏன் பாண்டிச்சேரியில பிறந்த என்னுடைய மண்ணுல பிறந்த மைந்தர்கள் அந்த பசங்க பாமர மக்களுடைய கதி என்ன? அவங்களாம் எங்க போய் விளையாடுவாங்க? இவ்வளவு வருத்தப்படுற நீ இங்க என்ன பண்ண? வயல் ஒண்ணுது, அதுல வயல்ல விளையலன்னா யாரு விளையல? எதுக்கு இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், அவன் 8 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றான். நான் ஒத்துக்கிற 8 மணி நேரம் வெளியால் பிராக்டிஸ் பண்றான். அவனுக்கு தமிழ்நாட்டுல லீக் நடத்தி அவனுக்கு பேமெண்ட் தரான். 25,000 ரூபாய் ஒரு மேட்ச் ஆடனா பேமெண்ட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன். நீ என்ன பண்ண? சோறு போடுவீங்க, ட்ரெஸ் கொடுப்பீங்க, அந்த பிச்சை காசை வாங்கின்னு பசங்க போய் அந்த ஒரு டிஷர்ட்டையும் சோறையும் வாங்கின்னு விளாட்னா வேற என்ன நடந்தது சார்? நீங்க அதே தாமோதரன் சார் கேள்வி கேளுங்க, வேற என்ன நடந்தது? எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு இங்க இருக்கிற பாண்டிச்சேரியை சேர்ந்த பையன் நாளைக்கு ஃபியூச்சர்ல கிரிக்கெட்டரா ஆகணும்னு நினைக்கிறது அவனுக்கு கேவலமா போயிடுது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 100 பேர் இந்த இடத்துல 1000 லட்சக்கணக்கான பேர் கூட வரலாம், அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். பட் என்னன்னா வெக்ஸ் ஆயிட்டான் ஒரு கட்டத்துல. என்ன இவனுக்கு கிட்ட போய் எதுக்குடா நம்ம போய் தொங்கி கிடக்கணும், எதுக்குடா போய் அவன்கிட்ட கத்தி கிடக்கணும்? எப்படி போனாலும் நம்மள சேர்க்க போறது இல்ல. இன்னைக்கு பிரீமியர் லீக் நடக்கல சார். நீங்க போன வருஷம் பாத்தீங்களா? இந்த வருஷம் எவ்வளவு தலை குனிஞ்சு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு பாத்தீங்களா? ஆடியன்ஸை காசு கொடுத்துட்டு போற நிலைமை இன்னைக்கு வந்திருக்குது. அப்படின்னா நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்க. தாமோதரன் அவர்கள் உணரணும். நாங்க மறுபடியும் சொல்றோம் சார், நாங்க யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனா நீ எங்க மண்ணுல பிறந்த பிளேயர்ஸை எதிரியா நீ நினைச்சனா நான் உங்களுக்கு எதிரி தான். கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.